தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏ பதவி பறிபோகின்றது. திமுக எம்எல்ஏ பதவி பறிபோகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தனது ஆட்சிக்கு நம்பிக்கை தீர்மானம் இன்று காலை கொண்டு வந்தார். அவர் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆனால் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொங்குநாடு தேசிய கட்சி எம்எல்ஏ நித்யானந்தம் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டார். நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார். நித்யானந்தம் கொங்குநாடு தேசிய கட்சியை சார்ந்தவர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக எம்எல்ஏவாகத்தான் சட்டசபையில் கருதப்படுவார். திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆனால் இவர் வெளிநடப்பு செய்யாமல் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார். திமுக கொரோனா உத்தரவு பிறப்பித்திருந்ததா என்பது தெரியவில்லை. திமுக சபாநாயகரிடம் முறையிட்டால் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொங்குநாடு தேசிய கட்சி எம்எல்ஏ நித்யானந்தம் அவருடைய பதவி பறிபோகும். திமுக சபாநாயகரிடம் முறையிடுமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் சபாநாயகர் அவரிடம் முறையிட வேண்டும் என்று சொன்னால் கொரோனா உத்தரவை காண்பிக்க வேண்டும். சபையில் அனைவரும் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என திமுக கொரோனா உத்தரவு பிறப்பித்திருந்ததா என்பது தெரியவில்லை. கொரோனா உத்தரவு பிறப்பித்திருந்தால் அவருடைய பதவி பறிபோகும். தற்பொழுது கொங்குநாடு மக்கள் கட்சி எம்எல்ஏ நித்யானந்தம் திமுக சட்டசபை உறுப்பினராக இருக்கிற நித்யானந்தம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது பேசுபொருளாகியுள்ளது. அது அவருடைய பதவி பறிபோகுமா என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும்.